ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் ஒருத்தனை சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டி இந்த நிலமையில இருக்கிறதுனால யாராலுமே அதை பார்த்து தாங்கிக்க முடியல. நிலா, சோழன் 2 பேருமே போய் பாண்டிக்கிட்ட நாங்கள் வேணும்னா வானதிக்கிட்ட பேசி பார்க்கட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டி வேணான்னு சொல்லிடுறாங்க. டே, இப்படியெல்லாம் இருக்காதுடா, வானதி அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டா, நீ எதை நினச்சும் கவலைப்படாதடா அப்படின்றாங்க. டே, நீ அன்றைக்கி மட்டும் சிரிக்காமல் இருந்திருந்தனா நானும் சிரிச்சிருக்க மாட்டேன், அவளும் டென்ஷனாக இருக்க மாட்டா. நமக்காக அவள் செய்ய போய் அவள் பண்ணதை நம்ம தாங்கிக்க முடியாமல் பேசினதுனால அவள் ரொம்ப பொசசிவ்னஸ் ஆகிறா. இப்போல்லாம் அவள் எல்லா விஷயத்துக்குமே, இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அவள் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுவா. அவள் முன்னாடி அவளை மட்டும்தான் எல்லாருமே பாராட்டணும்னு அவள் நினச்சிட்டு இருக்கிறா. மற்ற யாராச்சும் அவங்கள எதையுமே நம்ம சொல்லிடக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவள் இருக்கிறதுனால தான் என்ன சொன்னாலே அவள் புரிஞ்சிக்கவும் மாட்டேன்றா, வருத்தமும் படுறா. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் போய் திரும்பவும் அவகிட்ட பேச வேண்டாம், நானே பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம பாண்டி சொல்லிடுறாரு. எல்லாம் சரிதாண்டா பாண்டி, அன்றைக்கி சுச்சுவேஷனில் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, சிரிச்சிட்டேன், வேறு என்ன நான் பண்ணட்டும், சரிடா அதுக்காக தான் நாங்கள் வானத்துக்கிட்ட போய் பேசுகிறோன்னு சொல்கிறோம். நான் தனியாக போலடா, அன்றைக்கி ஒரு நாள் அவகிட்ட தனியாக பேசினப்போவே என்னை படுத்து எடுத்துட்டா, அதான் நிலாவை கூட்டிகிட்டு போய் பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அதுக்கு மேலே உன் விருப்பம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு தூங்க போயிடுறாங்க. பாண்டியும் கொஞ்ச நேரத்துலேயே கால் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலன்னு உடனே போய் படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் பாண்டியும் அதே மாதிரி வழக்கம் போல தான் இருக்காங்க. சரின்னு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. அப்போ தான் என்னாச்சுடா பாண்டி, இன்னுமே வானத்து உங்ககிட்ட பேசலையா அப்படின்றாங்க. இல்லைண்ணே அப்படின்னு சொல்லும்போது, என்னடா டி, கண்டிப்பாக வானத்து பேசணும், எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்றாங்க. நாங்கள் போய் பேசுகிறோன்னாலும் பாண்டி வேணான்னு சொல்லிட்டானே, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், அவனே பார்த்துக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. டே சோழா, அதான் அவன் சொல்லிட்டான்ல விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு சேரன் சைட்டுக்கு கிளம்பிடுறாரு. பல்லவன் காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் இங்கே திரும்பவும் நிலா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால அமைதியாகவே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது. முன்ன மாதிரி எல்லாம் இல்லாமல் பாண்டி இந்த தடவை கடைக்கு கூட போகிறது கிடையாது. வீட்டிலேயே அப்படியே சொடங்கி கிடக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு டென்ஷனில் வீட்டிலே இருக்கார். இதெல்லாம் பார்த்தா நிலாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. சோழன் நம்ம போய் வானத்தையை பார்த்து பேசியே ஆகணும்னு அவங்கள ஒரு இடத்துக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு பேசணுன்னு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அங்கே வானத்தி முகத்தில் அடித்த மாதிரி இவங்களுக்கு திட்டிடுறாங்க, நிறைய விஷயங்கள் பேசிடுறாங்க. அதனால் மனசு கஷ்டமாகி இவங்களுமே வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கும்போது சோழனுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, நீயும் பாண்டியும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுனால தான் உங்களை சேர்த்து வைக்கணும்னு நாங்கள் இவ்வளோ வேலை முயற்சி பண்ணோம். ஆனால் நீ தேவையில்லாமல் எங்களை எதுக்கு இதில் இழுக்கிறா, எங்கள் கல்யாணத்தை பற்றி உன்னை யாராச்சும் இப்போ கேட்டாங்களா அப்படின்றாங்க. ஸோ பாண்டிக்காக பேச போனால் வாணி தெரிந்துக்கிட்டு இதை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, முதல்ல சட்டப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தை பற்றி என்னை பற்றி அவனை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு வானத்தி பேசிடுறாங்க. இதனால் ரொம்ப கஷ்டமாயிடுது நிலாவுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை தாயே, போ கிளம்பு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாலே அவன் நிம்மதியாக இருப்பான் போல இருக்குது, கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறம் அமைதியாகிடுவான். நீ அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தேன்னா அவனையும் சரி எங்களையும் சரி படுத்தி எடுத்துருவேன், நீ முதல்ல கிளம்புங்கந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வானத்தி வீட்டுக்கு போய் ரொம்பவே டென்ஷனாக இருக்கார். பாண்டிங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பிட்டாரு. கண்ணன் ப்ரோ கால் பண்ணிகிட்டே இருந்தார், நிறைய வண்டி சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. அதனால் அவர் கடைக்கு போயிட்டாரு. அப்படி போயிட்டு அங்கே கடையில் இருக்கும்போது தான் வானதி அங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து நேராக அதே கோவத்தோடு நேராக பாண்டியோட கடைக்கு போனாங்க. வானதியை பார்த்த உடனே பாண்டி வானதி அப்படியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று, வா வானதி, 2 நாளாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ எடுக்கவே மாட்டேன்ற, எவ்வளோ மெசேஜ் பண்ணுற, ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்ற, வந்துட்டியா, வா உட்காரு, எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்றாங்க. நான் ஒன்று இங்கே உங்ககிட்ட உட்காந்து கொஞ்சம் கொலாவே பேசுகிறதுக்கு வரல அப்படின்னு வானதி கோவமாக பேசுகிறாங்க. ஏண்டி இப்படிலாம் பேசுகிற, உட்காரு அப்படின்றாங்க. இங்கே பாரு, மரியாதை கேட்டுடும், உனக்கு நேற்றே நான் சொல்லிட்டேன்ல, என் குடும்பத்தை விஷயத்தில் இனி எங்கள் விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம், நீங்களும் உங்கள் குடும்பத்தாளுங்களும் சொன்னால் கூட உங்களுக்கு புத்தி வராதா, அவ்வளோ தூரம் நான் சொல்லியும் என்னை சமாதானப்படுத்தின பேரில் உங்கள் அண்ணனையும் அண்ணியும் அனுப்பி வச்சுருக்கேன், ஏன் அப்போ கூட நீ சமாதானப்படுத்த மாட்டேல பாண்டி, நமக்காக அவங்க தான் பேசணுமா என்ன, நீ வரலன்ற கோவத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் யார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க என்னமோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி, நான் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணுற மாதிரி அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. நான் உனக்கு அவ்வளோ வேண்டாதில் போயிட்டேன்ல, நான் வேணும்னா நீ என்னை தேடி வந்திருக்கணும்ல, ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கிற, அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்றாங்க.
ஏய் இங்கே பாருடி, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அவங்க போய் பேசுகிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து பேசியிருக்காங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் அவங்கள அனுப்பி வைக்கல அப்படின்றாங்க. சும்மா நடிக்காத பாண்டி, எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ கூட நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல, அவங்க சொல்லி தான் அவங்க தான் வந்திருக்காங்க என்னை சமாதானப்படுத்துறதுக்கு. கடைசியில் அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா குடும்பமே சேர்ந்து என்னால் டார்ச்சர் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு டார்ச்சரை உனக்கும் குடும்பத்துக்கும் நான் கொடுக்க விரும்பல பாண்டி, பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க. ஏய் நில்லுடி, ஒரு நிமிஷம் வானத்தை நில்லுடி அப்படின்னு கூடவே பாண்டி போகிறாரு. சொல்லிட்டு கேளு, நடந்து போச்சு, சாரி கேட்குறேன்ல ப்ளீஸ் டி அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இல்லை பாண்டி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் அண்ணன் வீட்டில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை, அதாவது என் அண்ணன் என் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையை எனக்கு பார்த்துருக்காங்க. இப்போ கூட கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அந்த மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவோடைய பார்க்க வர்றதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேரம் ஆகிடுச்சு, நான் அதுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. என்னடி வானத்தி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சொன்னால் கேளுடி, இந்த கல்யாணம்லாம் செட் ஆகாது உனக்கு அப்படின்ட்டாங்க. அப்போது உனக்கு நான் செட் ஆகாதன்றப்போ எல்லாருக்கும் செட் ஆகாமே போயிடுவேனா? அதெல்லாம் செட் ஆகும் அப்படின்றாங்க. அந்த மாப்பிள்ளைக்கிட்ட பேசி இதே வழியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரோட சேர்ந்து நான் வரனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு கோவத்தோட நம்ம வானத்தி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா பாண்டி ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. கோவத்தில் இருந்தவளை எப்படியாச்சும் நாமளாச்சும் பேசி நேரில் பார்த்து சமாதானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னமும் இவளோட கோவத்தை அதிகப்படுத்தி விட்டுட்டாங்களே. அந்த மாப்பிள்ளையோட நான் போவேன்னு சொல்லிட்டு போகிறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பாண்டி அப்செட்டில் வந்து டென்ஷனில் வந்து அங்கே இருக்கிற ஸ்பேனரு அதெல்லாம் தூக்கி போட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே நிலா அப்செட் ஆகி உட்காந்துட்ருக்கவும், ஏங்க இவ பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இவகிட்ட போய் நம்ம பேசணும்னு வந்தோம் பாருங்கள். இவெல்லாம் என்றைக்குமே திருந்த மாட்டாங்க. தெரிஞ்சதுனால தானே இவ பாண்டிக்கு செட் ஆக மாட்டான்னு அந்த ஆள் கூட அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வானதியை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. அவகிட்டலாம் யாருமே 5 நிமிஷம் கூட ஒழுங்காக பேச முடியாது. பாண்டி இவ்வளோ நாளாக லவ் பண்ணுறேன்னு எப்படி தான் சகிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தானு தெரியல. அதுவே அவனுக்கு டார்ச்சராக தான் அடிக்கடிக்கு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க என்றைக்குங்க நிரந்தரமாக ஒரு நாள் கூட சண்டை போடாமல் முழுசாக ஒரு 2 நாள் அவங்களால இருக்க முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் குறுக்கு கேள்வி. வானதி மாதிரி எல்லாம் இருந்தால் எந்த பொண்ணுமே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தங்கவே தங்காதுங்க. நம்ம பல்லவன் சொன்ன மாதிரி, அதுவும் முக்கியமாக அவள் பாண்டிக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டாள், நம்ம குடும்பத்துக்கும் செட்டே ஆக மாட்டாங்க. அவள் நிறைய பேச்சு பேசுகிறாங்க. அவளுக்கெல்லாம் இதுதான் சரி, அவள் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும், விடுங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. நம்ம சொல்கிறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம சொல்கிறதும் சரிதான். ஆனால் பாண்டியோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. பாண்டி வானதியை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. இப்போது அவங்க 2 பேரும் சேரலை அப்படின்னா பாண்டி எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்றாங்க. ஏங்க தேவையாந்தான் அவன் பிரச்சனையை அவனே சரி பண்ணிக்கிட்டோம், நம்ம போய் சரி பண்ண போய் தானே நமக்கு இந்த ஒரு பிரச்சனை. அவன் வேண்டான்னு தான் சொன்னான், நாம் தானே கேட்காம வந்துட்டோம். எல்லாம் நம்ம சொல்லணுங்க, வாங்க நீங்கள் போகலாம். பத்ததுக்கு உங்களையே வேறு அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிற அவன் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறாள் அவளுக்கு என்னங்க நாம் பேசணும், அவகிட்ட மரியாதை கொடுக்கணுன்றது, நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் நிலா அவன் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வானதி அவங்க வீட்டுக்கு நேராக போகிறாங்க. அங்கே நேராக போய் அங்கே நிற்கும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நிறைய கால்ஸ் வந்துடுச்சு வானதிக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது மாப்பிள்ளை அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. வானதியை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ தான் வந்துட்டு வானதி, வா எங்கே போயிருந்தேன், எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது, வா இங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியுமே வணக்கம் அப்படின்னு வணக்கம் வைக்கிறாங்க எல்லாருக்குமே. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா பையன் எல்லோரும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே வானதி ரெடி ஆகிட்டு வந்துடுவேன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா, வானதி எங்கடி போயிட்டு வந்த, பாரு அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, சீக்கிரம் மடமடனே இந்த புடவையை கட்டிட்டு வெளியே வா, அவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாச்சும் குடிப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு. ஏய் என்னடி நீ இப்படி சொல்கிற, கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொன்னால் எப்படி அப்படின்றாங்க. சரிம்மா ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியுமே கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் கதவை தட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அப்போது உள்ளே போனதுக்கப்புறமா வானதி ரெடி ஆகி நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் பூ வச்சுட்டு வா வானதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னடி யோசிச்சுட்டே இருக்கா, இதுக்கப்புறம் நமக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப பெரிய ஆடெல்லாம் இல்லை வானதி, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ உன்னை வச்சு காப்பாற்றுற பையனா, நல்ல சம்பாதியத்தில் இருக்கிற பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அவங்களும் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் கூட பார்க்காம நம்ம குடும்ப சூழ்நிலையில் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம்,
அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, இது எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்று தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வந்து பேங்க்கில் வேலை செய்கிறாராண்டி, பர்மனெண்ட் ஆகிடுச்சா, டெம்பரவரி எல்லாம் கிடையாதான், பர்மனெண்ட் ஆகிடுச்சா, அவர் நல்ல மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் படிக்கிறதா இருந்தாலும் உன் விருப்பம், வீட்டில் இருந்தாலும் உன்னுடைய விருப்பம் தான், அவங்க எதுவும் கேட்க போகிறது கிடையாது, உன்னை வேலைக்கு போக சொல்லி கூட அவங்க கப்பல் பண்ண போகிறதில்லன்னு அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்னடி வேணும், உனக்கு ஓகே தானே, வா வந்து அவங்க காஃபி கொடு அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு வானத்தையும் இங்கே வராங்க. அவங்க காஃபி குடித்ததுக்கப்புறமா வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்களா, அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை மேற்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய அப்பா சொல்கிறாங்க. வசந்தோடைய அப்பா வசந்தமே இருந்துக்கிட்டு, அவள் என்னப்பா சரின்னு சொல்கிறது, சரின்னு சொன்னதுனால தானே கல்யாணத்துக்கே ஒட்டுக்கிட்டா அப்படின்றாங்க. அது சரிதான்டா, ஆனால் மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சிருக்கணும்ல அப்படின்றாங்க. என்ன வானதி உன்னை தானே கேட்குறாங்க, ஏதாச்சும் சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லு வானதி அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எனக்கு ஓகே தாம்மா அப்படின்னுறாங்க. பாருங்கள் என் பொண்ணும் ஓகே சொல்லிட்டா, அவளுக்கும் அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பிடிச்சிருக்குன்னா அடுத்து ஆக வேண்டிய காரணத்தை பார்க்கலாம், நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம வந்தாச்சு இல்லை, பொண்ணை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே, இதுக்கு மேலே என்ன வேண்டி இருக்குது, வாங்கிட்டு வந்த பூ படத்தை அப்படியே சிம்பிளாக தட்டு மாற்றிக்க வேண்டியதா, அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷனு அதாவது என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணமும் அது எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து மண்டபத்தில் இல்லை நம்ம எங்கே கல்யாணத்தை வச்சுக்கணுன்னு வசதி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு அடுத்த முகூர்த்த நாள் பார்த்து நம்ம நல்ல நாள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே எங்களுக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த பூ பழம் இதெல்லாம் வச்சு ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்து தட்டு மாற்றிக்கிறாங்க. வானத்துக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னென்னு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்போ நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. வானத்தை இருந்துட்டு ஒரே நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன விஷயமா அப்படின்னு, இல்லை அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீங்கள் எல்லாம் கிளம்புறீங்களா, அவர் பேசிவிட்டு அப்புறம் வரட்டும் அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, சரிடா நீ பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு வந்துடுன்னு, நாங்கள் கிளம்புறோம், ஆட்டோ பிடிச்சி போகிறோம், நீ வண்டி எடுத்துகிட்டு வந்துடுன்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாப்பிள்ளையும் அங்கேயே நின்றுடுறாரு. அப்போ தான் சரிங்க மாப்பிள்ளை நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லவும், நான் பேசிட்டு வந்துடுறேன்னு வானத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவங்க பாண்டியை பற்றின விஷயத்த எதுவுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் உள்ளே போகிறாங்க. அப்போ வசந்த் உள்ளே போகும்போது, எதுக்கடி இப்போ மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணுன்ற, என்னடே ஏதாச்சும் அந்த பாண்டி பையனை பற்றி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட போகிறாடே, அவசரப்பட்டு எதுவும் பேசிடாத உன் பாட்டுக்கு அப்படின்றாங்க. விடுண்ணா அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலைன்னு வானத்தி சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா மாப்பிள்ளையை தனியாக கூட்டிகிட்டு போகிறா, பயமாக இருக்குது, மாப்பிள்ளைக்கிட்ட ஏதாச்சும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போகிறா, மாப்பிள்ளை நல்ல வசதியான இடம் போல இருக்குது, பேங்க்கில் வேலை செய்கிறாரு, சொந்தமாக வீடு இருக்குது, எல்லாம் சொத்து பத்து எதுவும் இல்லைனாலையும் சொந்த வீடு இருக்குது, வேலை இருக்குது, இதை வச்சு அவள் பழிச்சுப்பா, எப்படிம்மா அப்படின்றாங்க. பார்க்கலாம் இருடா வெயிட் பண்ணி, அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. மாப்பிள்ளை போயிட்டு உள்ளே நின்றுட்டுருக்காரு. வானத்தையும் போயிட்டு உட்காருங்க அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்லன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உட்காந்துக்கிறாங்க. வானத்தையுமே வந்து நின்றுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் அப்படின்றாங்க. இல்லை நான் உங்ககிட்ட எதையும் மறக்கக்கூடாது, எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு நினச்சி தான் சொல்கிறேன், ஏன்னா பின்னாடிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனையாகும்ல, அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் எந்த விஷயம் அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், பாண்டி அவன் பேர், இங்கே தான் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கான், அவனை நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், என் வீட்டில் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, இருந்தாலையும் நான் என் பாண்டி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே சுற்றினேன். அவனும் என்னை முதல்ல கண்டுக்காமல் தான் இருந்தான், அதுக்கப்புறம் போக போக என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவனுமே சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயுமே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் பார்த்தாங்க. ஆனால் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க சொன்னதுக்கு அவங்க வரவே இல்லை. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடுத்து என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னால், அதெல்லாம் கூட எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகிட்டு இருந்தோம், அவனை கவனிச்சிக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனால் அவன் மேலே ரொம்பவே அக்கறையாக அன்பாக கேரிங் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் என்னை அவன் டார்ச்சர்னு சொல்லிட்டான், நான் பேசுகிறது நான் செய்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அதனால் நான் அவன் வேண்டான்னு முடிவு பண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டேன். இதுதான் என் லைஃப்பில் நடந்த விஷயம். இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு, நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகே தானே, இப்போ
நான் அந்த பையன்கிட்ட பேசுகிறதே கிடையாது. உங்களுக்கு இதுக்கு ஓகேன்னா நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது? இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயந்தான். அந்த பையனை இப்போ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்க, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. என்கிட்ட இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் எதையும் மறைக்காமல், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் மறைக்காமல் என்கிட்ட சொன்னதுனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாப்பிள்ளையுமே சரி எங்கே நீங்கள் ஒத்துக்காமல் போயிடுவீங்களோ, நான் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தேன் என்னை வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. சரி அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அப்படியே வந்து நம்ம அந்த திருமணம் வரைக்கும் வண்டியில் போயிட்டு வரலாமா 2 பேரும் அப்படின்றாங்க. ஏ ஓகே தாங்க, எனக்கு ஓகே, நீங்கள் வரது இருந்தால் சரி அப்படின்றாங்க. சரி வாங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வானத்தையும் சரி அந்த மாப்பிள்ளையும் சரி வெளியில் வராங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு இவங்களுக்கு வேறு பக்குனே இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே அவர்கிட்ட நான் பேசிட்டேன், எல்லாம் ஓகே தாம்மா, நான் அவர் கூட கொஞ்சம் தூரம் பைக்கில் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்றாங்க. என்னடி இப்போ தான் மாப்பிள்ளையை பார்த்து பேசி முடிச்சிருக்கு அதுக்குள்ளேயா அப்படின்றாங்க. பயப்படாதீங்க, சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, நான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. அவங்களுடைய அம்மா வந்து அவங்களுடைய அப்பாவே பார்த்துட்ருக்காங்க. போகட்டு விருடி கட்டிக்க போகிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுமா வானதி அப்படின்றாங்க. சரிப்பா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேணும்னே பாண்டி விருப்பத்துக்காக அந்த வழியில் போகணுன்றதுக்காக உட்காந்துட்டு போகிறாங்க. வானதியா அவர் கூட உட்காந்துட்டு போகிறாங்க. அப்போது அவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவர் பிரேக் போடும்போதெல்லாம் வானதி கிட்டே போகும்போதெல்லாம் அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. வேற ஒருத்தர் டக்குன்னு இருக்கிற கோவத்தினால கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ சிம்பிளாக நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவங்க கூட பைக்கில் உட்காந்துட்டு போகும்போது பாண்டியை விருப்பத்துக்காக தான் உட்காந்து போகணும்னு நினச்சாங்க தவிர வேறு எதுவுமே கிடையாது. அங்கே பிரேக் போட நல்லா வந்து பாடி டச் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே தான் வந்து போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக பாண்டிக்கிட்ட கடை வரும்போது நல்லா நினைங்க, நல்லா சத்தமாக நடிங்க, வெளியில் வண்டியெல்லாம் வரும், குண்டு குழியுமா இருக்குது, பார்த்து ஓட்டுங்க, நடிங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வண்டி எதுவும் வரல பாருங்க அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன்ல அடிங்க அப்படின்றாங்க. அவரும் வந்து வேணும்னே அவர் சொன்னதுனால ஆர்ன் அடிக்கவும் என்ன இவன் ஆள் இல்லாத ரோட்டில் இப்படி ஆர்ன் அடிச்சுட்டு போகிறான், இவன் வானதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ பார்த்துட்டு பாண்டியனை அங்கே பாருனே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கடா வானதி வந்துட்டாளா அப்படின்னு. எங்கண்ணே வந்தாங்க, அவங்க பாரு வண்டியில் உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னதும் வண்டியில் உட்காந்துட்டு போகிறாளான்னு அவர் பார்க்குறாரு. எந்திரிச்சு பாண்டி வண்டி பின் சைடு அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். எந்திரிச்சு பார்த்தா ஸோ வானதி சொன்ன மாதிரி அந்த மாப்பிள்ளை கூட உட்காந்துட்டு போகிறாங்களா. அப்போது வேணும்னே அவர் மேலே கை போடுற மாதிரி கை போட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குங்க ஜோடி பொருத்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. திரும்பவும் ரிட்டன் இப்படி போகலாம் நடுங்க அப்படின்னவும் திரும்பவும் வண்டியை திருப்பிட்டு இப்படியே போகிறாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வீட்டுக்கு திரும்பவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டிக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு வந்து இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 2 பேரும் மட்டும்தான். அவங்க 2 பேரும் அமைதியாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு பாண்டி என்ன பண்ணுறாரு, நேராக கோவத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீட்டில் நிலா சோழன் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் ஏன்டா நீ வானதியை பார்க்க போன, நீ பண்ணதுனால எந்த லெவலுக்கு வந்து நின்றுக்கு தெரியுமா, இவனுக்கே பொறுப்புன்றது கிடையாது, நீ எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கேட்டியா அப்படின்னு 2 பேருக்குள்ளே பயங்கரமான பிரச்சனை ஆகிடுது. அவள் சொன்னதை செஞ்சு காய்ச்சிட்டு அந்த மாப்பிள்ளையோடு இன்றைக்கி வண்டியில் உட்காந்துட்டு போகிறா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமேன்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. நிலா வெளியில் சத்தம் கேட்டு வந்து அமைதியாக போகிறீங்களா 2 பேரும், ஆமாங்க உங்கள் நல்லதுக்காக தான் பேச போனோம், தப்பு தாங்க, உங்கள் லைஃப்பில் இனி நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னதுனால தான் சோழன் அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனார், சோழனா ஒன்று கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நிலா சோழனை விட்டு கொடுக்காம அங்கே அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. தப்பே அவர் பண்ணியிருந்தாலையும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நிலா வந்து நான் தான் பண்ணேன்னு தப்பலையும் அவங்க மேலே தூக்கி போட்டுக்கிற மாதிரி சோழனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நிலா. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் நடக்க போகுது. இனி வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி வந்து பாண்டி சமாளிக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.